என் தம்பியை யாரோ கொண்டு போட்டிருக்காங்க. எந்த படுபாவி இப்படி பண்ணான்னு தெரியலையே. ஐயோ, இப்படி அநியாயமா நடந்துருச்சு. ஐயோ, வாசு, வாசு. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. குழந்தைய கழுத்துக்கிட்ட சீட்டுக்கிட்ட போடானா இங்க கொண்டு வந்து காரம் மோதிருக்கான். இப்படி வேற தூக்குல தொங்கிருக்கான். இது எப்படி நடந்திருக்குங்க? உங்களுக்கு ஏதாவது புரியுதா பெரியப்பா? எனக்கு ஒன்றும் புரியலமா. வெண்ணில கிட்ட குழந்தைய கொண்டு வந்து யார் போட்டது? இவனை யாரு தூக்குல தொங்க விட்டது? ஒண்ணுமே புரியலமா. ஒருவேளை சித்ராவோட வேலையா இருக்குமா? இல்ல இல்ல, அவளுக்கு தான் சுத்தமா பவரே இல்லைன்னு சாமியார் சொன்னாரே. கண்டிப்பா இது சித்ரா வேலை கிடையாது. வேற என்ன நடந்திருக்கு? முழு எபிசோடையும் ZEE5 காணுங்கள். முத்து மாமா, அப்பா, நான் ருத்ரா வந்திருக்கேன்பா. முத்து மாமா, நம்ம ருத்ராவை அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்து இந்த ஊரை விட்டே போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. சித்ராக்கா மேல அபாண்டமா பழி சொன்னாங்கல்ல, அவங்க ருத்ராவை தன்னோட குழந்தை தானே சொன்னாங்க. இப்ப அப்படியெல்லாம் அக்கிரமமா பேசினாங்கல்ல ஒருத்தன், திடீர்னு இன்னைக்கு காலையில தூக்குல தொங்கிட்டு இருக்கா முத்து மாமா. அவன் அக்காவும் அண்ணனும் பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க தம்பியை இழந்துட்டு அழுதத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவங்க பண்ணதுக்கு அந்த சாமி தான் அவனுக்கு தண்டனை கொடுத்துச்சுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்க 2 பேரும் உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு ஊரை விட்டு போக கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு தோணுது. முத்து மாமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீ எப்ப மாமா கண்ணு முழிப்ப? நீ இப்படி படுத்து கிடக்கிறத பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. அழுகையா வருது. நீ சிங்கம் மாதிரி நடந்து வருவ மாமா. இப்படி படுத்திருந்தா என்ன மாமா அர்த்தம்? நீ வந்தாதான் அந்த வீடு வீடா இருக்கும் மாமா. நீ எப்ப வருவேன்னு பதில் சொல்ல மாட்டியா? வெண்ணிலா, என்னம்மா நீ எப்ப வருவேன்னு அவரை கேட்டு என்ன பண்றது? அவர் மீண்டு வரணும்னா முக்கியமான ஒரு ஆபரேஷன் நடக்கணும். அது நடந்தாதான் உங்க மாமா மீண்டு வந்து பழைய மாதிரி இருப்பாரு. என்ன ஆபரேஷன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எங்க டாக்டர் அவருக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ணணும். பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல, மைனர் ஆபரேஷன் தான் சொன்னாரு. ஆனா ஸ்வேதா தான் வேணான்னு சொன்னாங்க. அதான் ஏன் தெரியல. நான் தான் மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டான்னு சொன்னேன், புரியுதா? அவருக்கு பின்தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஆபரேஷன் பண்ணா அவர் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதனாலதான் ஆபரேஷன் வேண்டாம், மெடிசின்லயே குணப்படுத்தலான்னு டாக்டர் கிட்ட நான் சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாமா கூடிய சீக்கிரமே குணமாயிடுவாரு. நீ என்னடானா முந்திரி கொட்டை மாதிரி விவரம் தெரியாம ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல ஸ்வேதாக்கா, டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ணலாம்னு சொன்னாரு. அந்த நர்ஸ் அக்கா கூட ஆபரேஷன் சின்ன ஆபரேஷன் தான், பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு சொன்னாங்க. டேய், என்ன இப்போ வெறுப்பேத்துறதுக்குனே பேசிக்கிட்டு இருக்கியா? திரும்ப திரும்ப என் கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப நான் சொல்றது நம்ப மாட்டியா நீ? இல்லக்கா, இது என்ன அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டியா? வேப்பலையும் மஞ்சளையும் தடவி குணப்படுத்துறதுக்கு. இதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட சீரியஸான விஷயம். இத பாரு, எப்போ ஆபரேஷன் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை விட மாமாவை கட்டிக்க போற எனக்கு தான் அவர் மேல அக்கறையும் உரிமையும் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட்ட அப்புறம் அவமானப்பட வேண்டியிருக்கும். முதல்ல அத புரிஞ்சுக்கும். என்னக்கா, நான் என்ன கேட்டேன்? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க?
முத்து மாமாவை சரி பண்ணுங்கிறதுக்காக தானே பேசுறேன். என்னை என்ன வேணாலும் திட்டுங்க, ஆனா மாமாக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி அவரை சரியாக்குங்க. ஏய், பப்ளிக் பிளேஸ்னு பாத்துக்கிட்டு இருக்க, தேவையில்லாம அவமானப்படாத. நீ மேல பேசுன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், போ, இங்க இருந்து வெளியே போயிடு. போன்னு சொல்றல. மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு கேட்டா என் மேல கோவப்படுறீங்க, விரட்டுறீங்க. நான் ஒண்ணும் போக முடியாது. எங்க அப்பாக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ற வழிய பாருங்க, இல்லனா நான் ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்ட சொல்லிடுவேன். ஏய், என்ன இந்த குட்டிச்சாத்தனை தூண்டி விட்டு பேச வைக்கிறியாப்போ? இந்த இடத்தை விட்டு இப்ப 2 பேரும் போகல, அப்புறம் முத்தரச மாமாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, எப்படி இருக்காருன்னு தெரியாம அல்லாட விட்டுருவேன். இப்போ மட்டும் நீங்க 2 பேரும் போகல, அடுத்தது நான் அதான் பண்ணுவேன். மருது, இவங்களுக்கு வாயால சொல்லி புரிய வைக்க முடியல, நீங்க சொல்ற விதத்துல சொல்லுங்க. ஏய், சொன்னா கேட்க மாட்டேன், அறிவில்ல உனக்கு? போ, நான் போக வேண்டியதானே? போ. நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க சின்ன மாமா. சொன்னா கேட்க மாட்டேன். சின்ன மாமா, போன்றா. போ. தெரிஞ்ச மாதிரி சின்ன பேசு. மாமா. தைரியமா போயிட்டு வா. சித்தி, என்ன சித்தி இப்ப பண்ண போற? மறுபடியும் அந்த சித்தர் மலைக்கு போறியா? வேண்டாம் சித்தி, அங்கதான் உனக்கு ஏதாவது ஆயிடும்னு அந்த சாமியார் சொல்றாருல்ல. இங்க பாரு, சாமி சொல்லிட்டு போறாரு, அதுக்குள்ள அபசகனமா எதுவும் சொல்லக்கூடாது. மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நம்ம பயணம் பண்ணோம்னா எப்பவுமே கெடுதல் வராது ருத்ரா. நான் போயிட்டு வந்தா தானே அப்பா மறுபடியும் வீட்டுக்கு வருவாரு. சரி சித்தி. சித்தி போயிட்டு திரும்ப வர வரைக்கும் ரகல பண்ணாம சமத்தா இருந்து விளையாடணும். நான் உன்னை ஊர் தலைவர் வீட்டுல விட்டுட்டு போறேன், சரியா? சரி சித்தி. வா. ஐயா, ஐயா. அட வெண்ணிலாவா, வாமா வா. ருத்ரா, நல்லா இருக்கேம்மா? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. சித்தி கூட இருக்கிறதால ரொம்ப சந்தோஷமா இருக்க போல் இருக்கு. அப்படிலாம் இல்லங்க ஐயா, சந்தோஷப்படுற நிலைமையில நாங்க இருக்கோம். முத்து மாமா எப்படி இருக்கும்போது எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? நான் முத்து மாமாக்காக சித்தர் மலைக்கு போலான்னு இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமா ஐயா, சித்தர் மலைக்கு போய் அந்த மூலிகைய பறிச்சிட்டு வந்தாதான் இப்ப இருக்கிற நிலைமையில மாமாவை குணப்படுத்தி மறுபடியும் எந்திரிச்சு வர வைக்க முடியும். அதுக்காக தான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன வெண்ணிலா, ஏற்கனவே நீ அங்க போனதுனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. ருத்ராவை வேற நாகம் தீண்டிடுச்சு, எவ்வளவு பெரிய கஷ்டமாயிடுச்சு. குழந்தைய நாகம் தீண்டினா மாதிரி உனக்கும் ஏதாவது கஷ்டம் வந்துட போதுமா? ஆ, தயவு செஞ்சு அங்க போகாதம்மா. இங்கேயே டாக்டர் மூலியமா என்ன பண்ண முடியும்னு பாரு. ஏற்கனவே உடுக்க சாமியார் கூட என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா தான் சொன்னாரு. ஆனா மூலிகை இங்க வந்து சேர்ந்துரும்னு சொல்லிருக்காருமா. எனக்கு மூலிகை வந்து சேர்ந்து மாமா பழையபடி வந்துட்டா அது போதும். தயவு செஞ்சு அங்க போகாதம்மா. இங்கேயே டாக்டர் மூலியமா என்ன பண்ண முடியும்னு பாரு. ஏற்கனவே உடுக்க சாமியார் கூட என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா தான் சொன்னாரு. ஆனா மூலிகை இங்க வந்து சேர்ந்துரும்னு சொல்லிருக்காருமா. எனக்கு மூலிகை வந்து சேர்ந்து மாமா பழையபடி வந்துட்டா அது போதும். பைத்தியக்காரத்தனமா பேசாதம்மா.
ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் யாராவது போவாங்களா? ஐயா, எனக்காக மாமா எவ்வளவோ பண்ணிருக்காரு. அவருக்கு நான் ஏதாவது பண்ணணும்னா கண்டிப்பா இத பண்ணியே ஆகணும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. அங்க கிடைக்கிற மூலிகையை வச்சு வைத்தியம் பார்த்தா மாமா கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமாவை ஆஸ்பத்திரியில இருந்து மீட்டு கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்க தான் உதவணும். தயவு செஞ்சு இதுக்கு சம்மதிங்கய்யா. உன் பாசத்துக்கு முன்னால நாங்கெல்லாம் தோத்து போயிட்டோம்மா. சரி, போயிட்டு வாம்மா. உன் நல்ல மனசுக்கு உனக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா திரும்பி வருவோம்மா. அப்புறம் முதல்ல தான் பரிகாரம் பத்தி எல்லாம் தெரியாம பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. இப்ப அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு சரியா பண்ணிட்டு வாமா. வைத்தியர் ஐயா கிட்ட இத பத்தி பேசிட்டு நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும். சொல்லுமா, கண்டிப்பா பண்றேன். நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க ருத்ராவை பத்திரமா பாத்துக்கணும். என்னம்மா, நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக கிளம்பி போற. பத்திரமா போயிட்டு வாமா. குழந்தைய பத்தி எந்த கவலையும் படாத. நாங்க நல்லா பாத்துக்கிறோம். போ, உனக்கு அந்த தெய்வம் துணை இருக்கும். சந்தோஷமா போயிட்டோமா. சித்தி, நான் தான் அங்க ஏற்கனவே வந்திருக்கேன்ல, எனக்கு எல்லா இடமும் தெரியும். நானும் கரெக்டா வந்துருவேன் சித்தி. நானும் உன் கூட வரட்டுமா? இத பாரு ருத்ரா, அப்பா உன்னை தேடி சீக்கிரம் வரணும்ல. ஆமா, வரணும். அப்போ சித்தி மட்டும் போனாதான் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வர முடியும். சரியா? அதுவும் இல்லாம உன்னால அவ்வளவு தூரம் வேகமா நடக்க முடியாது. சித்தி போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுற. சரியா? கோச்சிக்காத. சித்தி போட்டுமா? சரி சித்தி, போயிட்டு வா. சீக்கிரமா வந்துடணும். கண்டிப்பா வந்துருவேன். என் சித்திக்கு எதுவும் ஆகாது. பத்திரமா திரும்பி வந்துருவா. நிமிஷ நேரத்துல நம்ம தம்பி இல்லாம போயிட்டான். பணத்துக்கு ஆசைப்பட்டு நாமளே தான் அவனை கொன்னுட்டோம். இனிமே இங்க இருந்தா என்ன நடக்குமோன்னு மனசுக்கு பயமா இருக்கு. அதனால இங்க இருந்து கிளம்புறது மட்டும் தான் நல்லது. போயிடலாம், போயிடலாம், இங்க இருந்து போயிடலாம். நான் போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். யாருக்கும் தெரியாம நம்ம போயிடலாம். ஸ்வேதா வந்து கேட்ட என்னக்கா சொல்றது? உயிரை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? போயிடலாம். ஆமாக்கா, நீ சொல்றதா சரியான முடிவா இருக்கும்னு எனக்கும் தோணுது. வா, போயிடலாம். அப்புறம் எங்க கிளம்புறீங்க? பரபரப்பா பேக்ல எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நாங்க ஆடியாச்சு. எங்க தரப்புல மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கு. அப்படி இருக்க இனிமேல இங்க இருக்கிறதுக்கு நாங்க ஒன்னும் பைத்தியக்காரன் கிடையாது. அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோங்க. ஏய் ஸ்வேதா, கொஞ்சம் பொறுமையா இருமா. நீங்க இப்படி டக்குன்னு முடிவெடுத்து ஊர் விட்டு போறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. உங்க தம்பியோட உயிர் அநியாயமா போயிருக்கு. அதுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டாமா? இந்த ஊர் முழுக்க ஒரு காட்டு விலங்கு அடிச்சு அவ இறந்துட்டான்னு நம்ப. இத நான் எனக்காக கூட பண்ணல. இறந்து போன உங்க தம்பியோட சாவுக்கு பழி வாங்கறதுக்காக தான் நான் சொல்றேன். இதெல்லாம் முடியற வரைக்கும் மாமாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏதும் நடந்து குணமாகி வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. ஆனா இதுல நாங்க எப்படிங்க செய்ய முடியும்? இங்க பாருங்க, இதுல ஏகப்பட்ட சிக்கல். ஒரு மணி எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களை விட்டுருங்க, நாங்க எங்க ஊருக்கே போயிருங்க. நானும் கெஞ்சி பாக்குறேன்.
ஆனா மிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலயும் கெஞ்ச முடியாது. என்ன விஷயம்னு ஓப்பனா சொல்றேன். நீங்க பண்ண திருட்டு, கொலை, கொள்ளைக்கான அத்தனை ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. தென்னரசு அத்தனையும் கொடுத்திருக்காரு. ஒரு கால் பண்ணி போலீஸ கூப்பிட்டா உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, புரியுதா? இதெல்லாம் பரஸ்பர உதவிதான். நான் கேக்குறதால நானும் பயனடையணும், நீங்களும் பயனடையணும். இத மட்டும் முடிங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். அத மீறி கிளம்ப நினைச்சா இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் கூலிப்படைய வச்சு உங்களை விரட்டி விரட்டி கொண்டுடுவேன். ஏதோ உங்களுக்கு சரி வரும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சரிங்க, செய்யறேன். நானும் வெண்ணிலாவை கொலை பண்றேன். என் தம்பி சாவுக்கு பழி வாங்க நானும் முடிவு எடுத்துட்டேன். நல்ல முடிவு. இந்த முடிவு அவளுக்கு ஒரு முடிவை தேடி தரட்டும். நாங்க கிளம்புறோம். வாங்க. ரொம்ப நன்றி நாகம்மா. நான் இதை எப்பவும் மறக்க மாட்டேன். ஐயா, இவ்வளவு பேரெல்லாம் உள்ள வரக்கூடாது. உள்ள வரக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு 1000 சட்டம் போடுறீங்க. கொண்டு வந்து சேர்த்தது நாங்க. ஆனா உங்களை மீறி நாங்க எதுவும் பண்ண முடியாதுல்ல. காசையை வாங்கிட்டு இப்படி பண்றீங்களாமா? நாங்க என்ன பண்ண முடியும்? சரி சரி, பெரிய டாக்டர் எங்க இருக்காரு சொல்லுமா. அவரு காலையில தான் வருவாருங்க ஐயா. அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறதுக்கு தான் நாங்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். சீஃப் டாக்டர் வராம நாங்க எதுவும் டிசைட் பண்ண முடியாது. அதுவும் இவர் இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும்போது நாங்களே எப்படி டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்? நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லணும். ஏன்னா நாங்க டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் ரெடி பண்ணணும்ல. இத பாருமா, நீ 1000 தான் பேசினாலும் அதை கேட்டுட்டு நாங்க சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. இப்ப இந்த நிமிஷமே அவரை கூட்டிட்டு போனோம். அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லுங்க. இல்லன்னா ரணகலம் ஆயிரம் பாத்துக்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். கத்தே. சரிப்பா, வேற வழி இல்ல. அந்த பசுபதியை பஞ்சாயத்துக்கு வர வைக்கிறது தான் நல்லது. அந்த பசுபதி கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க. இல்ல, பசுபதி ரொம்ப பயந்து போயிருக்கான். மஞ்சரியும் வாசு இறந்து போனதுல அவன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். இப்ப எப்படி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுன்னு எனக்கு தெரியல. இல்ல அவன் வந்தாதான் நமக்கு நல்லது. வேற வழியே இல்ல. நடக்க போற பஞ்சாயத்துக்கு அவன் வந்துதான் ஆகணும். நாம சொல்றபடி கேட்டு அவன் நடந்துதான் ஆகணும். மாத்தவே முடியாத அது
அவனோட தலையெழுத்து. சரிம்மா, என்ன ஐடியா வச்சிருக்க? அவன் வரட்டும் பெரியப்பா, நடக்க போறத பொறுத்திருந்து பாருங்க. வர சொல்லுங்க. இங்க பாருங்கப்பா, முத்தரசு இப்ப சிகிச்சையில இருக்காரு. அவர் குணமாகி வரதுக்குள்ளேயே இந்த பசுபதி சித்ராவையும் ருத்ராவையும் உரிமை கொண்டாடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு காணணும்னு வெண்ணிலா ராது கொடுத்திருக்கு. அதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்து கூடி இருக்கு. அது எப்படிங்க முடிவு காண முடியும்? எதுக்காக இப்படி அவசரம் பண்ணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இப்போ? அவசியம் வந்துச்சா இல்லையாங்கிறத பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். அத நீங்க சொல்லக்கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்ல, முத்தரசனுக்கு ஒரு நல்லதுன்னா ஊருக்கே நல்லதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அவரு கண்ணு முழிச்சு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அது ஊருக்கே வந்த பாதிப்பா தான் நாங்க நினைக்கிறோம். இந்த ஊர் வழக்கப்படி ஒருத்தர் வந்து சொல்ற விஷயத்துல நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அது உண்மையா பொய்யான்னு நிரூபிக்க பூக்குழி பிரமாணம் பண்ணணும். அதனால அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக பால் குடத்துல சத்தியம் பண்ணிட்டு பூக்குழிக்குள்ள இறங்கணும். அதுல இறங்கி நல்லபடியா மீண்டு வந்துட்டா அவங்க சொன்னது உண்மைன்னு நிரூபணம் ஆயிடும். அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவோம். அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை பண்ணி தந்துருவோம். இப்ப பசுபதி ருத்ராவுக்கு உரிமை கொண்டாடுறாரு, சித்ராவை அவரோட மனைவின்னு சொல்றாரு. அத உண்மைன்னு நிரூபிக்கணும்னா இவரு பூக்குழி பிரமாணம் பண்ணியே ஆகணும். அப்படி மட்டும் செஞ்சு கடந்து வந்துட்டா குழந்தை அவரோடதுன்னு இந்த ஊரே ஒத்துக்கும். அதுக்கப்புறம் குழந்தைய அவர்கிட்டயே ஒப்படைச்சிருவோம். இல்லன்னா முறைப்படி என்ன தண்டனையோ அது கொடுக்கப்படும். அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஒத்துக்கணும். பொய் சொன்னவங்களுக்கு அந்த ஆத்தா தண்டனை கொடுத்திருக்கா. இது எத்தனையோ தடவை நடந்திருக்கு. அதனாலதான் அதை நம்பி ஆகணும். இல்லங்க, உங்களுக்கு வேணா இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கலாம். எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆகி முத்தரச மாமா வந்து கேட்டா எப்படி என்னால பதில் சொல்ல முடியும்? இப்போ இதுக்கு வெண்ணிலா வந்து பதில் சொல்லுவாளா, இல்ல நீங்க பதில் சொல்லுவீங்களா? எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. நான் ஒருபோதும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். வெண்ணிலா, அவங்க போனா போறாங்க. நல்ல எண்ணத்துல இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா சித்ரா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்பி கூட இருந்திருப்பாங்க. அந்த ஆத்தா கண்டிப்பா நல்ல தீர்ப்பு தான் கொடுப்பா. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. இங்க பாருங்க, என்னால திடீர்னு போய் முடிவெடுக்க முடியாது. என் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்கிட்ட இந்த விஷயமா கேட்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிப்பா, போயிட்டு வா. இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? பொய் சொல்லிட்டு பூக்குழி இறங்கினா அந்த அம்மன் தண்டிச்சிடுவான்னு இந்த ஊர் மக்கள் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. ஏற்கனவே அக்காவையும் தம்பி இழந்துட்டேன். இப்ப என்னை நெருப்புல விழுந்து சாக சொல்றீங்களா? பேசாம உண்மை சொல்லிட்டு போயிடலான் இருக்கேங்க. உண்மையை ஒத்துக்கிட்டு இங்க இருந்து நீ உயிரோட போயிட முடியுமா? நீ மட்டும் இப்போ அவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு தலையாட்டல, நாங்க போட்ட அவ்வளோ பிளானும் வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், இத நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த பூக்குழி விஷயம் நடக்காதபடி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன், விடு. அதனால நீ இப்ப நேரா பஞ்சாயத்துக்கு போ. குழந்தை என்னோடதுதான் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. அதனால நான் பூக்குழி இறங்க தயார். ஆனா அதே மாதிரி முத்தரச மாமா தரப்புல இருந்து யாரு பூக்குழி இறங்க போறாங்கன்னு கேளு. முத்தரச மாமாவே இப்ப மயக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. ஏன்னா அவர் சார்பா வேற யாரும் இறங்க முடியாது. பஞ்சாயத்துல நீ கேக்குற கேள்விக்கு பதில் தெரியாம இந்த விஷயம் நடக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டு இத அப்படியே விட்டுருவாங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? கண்டிப்பா நான் சொல்றதா நடக்கும். போ, தைரியமா போய் நான் சொன்ன மாதிரி பேசு.
மொத்த ஊரும் பதில் பேசாம நிப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த சந்தோஷ செய்தியை சொல்லு. ஓகே? சரிங்க. ச்சே. நானும் எவ்வளவோ பிளான் போடுறேன், ஆனா ஊர் மொத்தமும் நமக்கு எதிராவே நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. என்னம்மா நீ சின்ன குழந்தை நீ நெருப்புல எல்லாம் போய் இறங்கலாமா? அது பிரச்சனை ஆயிடுமா. வேண்டாம்மா. நான் தான் என் அப்பாவோட உண்மையான வாரிசு. எங்க அப்பா கண் மூடி படுத்திருக்காருல்ல, அவர் முழிச்சு வரும்போது நான் தான் அவரோட வாரிசுங்கிறத இந்த ஊருக்கே நிரூபிக்கணும். எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. கண்டிப்பா என் அம்மா வந்து எனக்கு துணையா இருப்பாங்க. சரிப்பா, அந்த குழந்தை சொல்றதும் உண்மைதான். குழந்தை இவ்வளவு நம்பிக்கையா பேசும்போது ஊர்க்காரங்க ஆட்சேபனை தெரிவிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு சம்மதிக்கிறது தான் ஒரே வழின்னு என் மனசுக்கு தோணுது. என்னப்பா சொல்றீங்க? ஐயா எங்களுக்கு சம்மதம் தாங்கய்யா. பண்ணிடுங்க, ஆமா பண்ணலாம். சரிப்பா, சரி. வர்ற வெள்ளிக்கிழமை ராத்திரி பூக்குழி பிரமாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி, எல்லாம் கலைஞ்சு போங்க. ருத்ரா, பயமா இல்லையா? நீ எப்படி நெருப்புல இறங்கி வருவ? பரவாயில்ல சித்தி, அப்பாவுக்காக நீ வந்து இறங்குறேன்னு சொன்ன. அதுக்கு அவங்க யாருமே ஒத்துக்கல. எங்க அப்பாவுக்காக நான் இறங்குறதுல என்ன தப்பு? அம்மாவுக்காக தானே நான் இதெல்லாம் பண்றேன். கண்டிப்பா நான் அவங்களோட வாரிசை நிரூபிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தி. என் அம்மாவை தப்பானவங்கன்னு திருப்பி திருப்பி அவங்க சொல்லும் போது எனக்கு அழுகழுகியா வருது. சித்ரா அம்மா மேல தப்பு இல்லைன்னு நான் காட்டியே ஆகணும் சித்தி. உன்னை போய் படாத பாடுபடுத்துறாங்களே படுபாவி பசங்க, இவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. ருத்ராதான் பசுபதி வாரிசுன்னு நம்பிடும். அதுக்கப்புறம் அவங்களே வந்து சலாம் போட்டு பசுபதி கையில ருத்ராவை கொடுத்து அனுப்புவாங்க. முத்தரச மாமா எந்திரிச்சு பார்க்கும்போது அவருக்கு வாரிசெல்லாம் இருக்காது. அவ கண் காணாத தூரத்துல எங்கேயோ போயிடுவா. இத மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சாமி. அத செஞ்சு கொடுக்கறீங்களா? நல்லா கேட்டுக்கங்க. நான் மந்திரிச்சு தயார் பண்ணி தர 2 தாயத்தை உங்களுக்கு தரேன். குழந்தைக்கு மாலை போடுற மாதிரி நடிச்சு அந்த மாலையோட சேர்த்து நான் தர தாயத்து கையத்தையும் சேர்த்து கட்டி அந்த குழந்தையோட கழுத்துல போடுங்க. அது மிகுந்த சக்தி வாய்ந்த தாயத்து. அவளை நெருப்புல இறங்க விடாம அதை தடுத்துடும். அதே மாதிரி இன்னொரு கயிறை இவர் கழுத்துல கட்டணும். அப்பதான் இவரால நெருப்புல இறங்கி வெளியில வர முடியும். எல்லாம் முடிஞ்சதும் எனக்கு உடனே போன் பண்ணுங்க. நான் பூஜையை தொடர்ந்து நடத்துவேன். இன்னும் அதிக சக்திய இங்க இருந்து அந்த தாயத்து மேல செலுத்துவேன். அப்ப நீங்க நினைச்ச விஷயம் தங்கு தடை இல்லாம நடக்கும். எல்லாமே நல்ல விதமா நடந்து முடியும். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன். ருத்ரா மட்டும் நல்லபடியா இந்த ஊரை விட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் என்னை எதிர்க்கிற சக்தி எதுவுமே இருக்காது. பெரியப்பா, முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.